500 கோடி ரூபாய் ஆண்டிற்கு வருவாய் வந்தாலும் கூட அதை தூக்கி எறிந்துவிட்டு மக்கள் சேவை செய்வதற்காக புனித ஆட்சியை தமிழகத்திலே கொண்டு வருவதற்கு துணிந்து இந்த இயக்கத்தை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார்கள். அதில் நான் இடம்பெற்றிருக்கிறேன். இவர்களோடு சேர்ந்து அந்த பணிகளை என் உயிர் மூச்சல் வரை அவரை முதலமைச்சராக உருவாக்குவதற்கு 2026 தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக அவர் அமர்வார். ஒரு சாதாரண தொண்டனாக இருக்கிற என்னை வரவேற்பதற்கு எவ்வளவு பேர் வந்திருக்கிறார்கள் சொன்னால் அதற்கு எவ்வளவு கோடி நன்றி சொன்னாலும் வீடில்லை என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். 2026 அவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக அமர்வதை மக்களே முழுமனதோடு ஏற்றுக்கொண்டு மக்கள் சக்தியாக பிரதிபலித்து அவர் முதலமைச்சராக அரியணையிலே அமர்வார்கள். அப்படி அமர்வதற்கு இங்க இருக்கிற உணர்ச்சி பூர்வமான அவருடைய இயக்கத்தை சார்ந்தவர்கள் மற்றும் எல்லோரும் உறுதுணையாக இருந்தவர்கள் ஏறத்தாழ 4 மணி நேரம் இங்கே காத்திருந்து ஒரு சாதாரண தொண்டனாக இருக்கிற என்னை வரவேற்பதற்கு எவ்வளவு பேர் வந்திருக்கிறார்கள் சொன்னால் அதற்கு எவ்வளவு கோடி நன்றி சொன்னாலும் வீடில்லை என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று. அது மக்கள் சக்தியாக மாறி இருக்கிறது. இந்த மக்கள் சக்தியின் மூலமாக தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை புதிய சமுதாயத்தை உருவாக்குவதற்கு ஒரு நேர்மையான ஆட்சியை தமிழகத்தை உருவாக்குவதற்கு புனிதமான ஆட்சியை தமிழகத்தை உருவாக்குவதற்கு புறப்பட்டிருக்கிறார். அவர் பயணம் 2026 தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக அவர் அமர்வார். மக்கள் சக்தியோடு என்பதை மட்டும் இந்த நேரத்தை தெரிவித்து மக்கள் சக்தியை வீழ்த்துவதற்கு எந்த சக்தியாலும் தமிழகத்தை முடியாது. ஆகவே மக்கள் சக்தி ஒன்று திரண்டிருக்கிறது. ஆகவே வெற்றி என்ற நிலையில் அவருடைய பயணம் மேலும் மேலும் மக்களுக்காக மக்களுடைய சேவைக்காக பல கோடி ரூபாய் இன்றைக்கு 500 கோடி ரூபாய் ஆண்டிற்கு வருவாய் வந்தாலும் கூட அதை தூக்கி எறிந்துவிட்டு மக்கள் சேவை செய்வதற்காக புனித ஆட்சியை தமிழகத்திலே கொண்டு வருவதற்கு துணிந்து இந்த இயக்கத்தை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார்கள். அதில் நான் இடம்பெற்றிருக்கிறேன். இவர்களோடு சேர்ந்து அந்த பணிகளை என் உயிர் மூச்சல் வரை அவரை முதலமைச்சராக உருவாக்குவதற்கு புதிதாக இதைத்தான் அன்றைக்கு கேட்டார்கள். புரட்சித் தலைவர் ஆட்சி துவங்குகிற போது அண்ணாயிசம் என்றால் என்ன என்று பத்திரிகையாளர் கேட்டார்கள். அப்போது அண்ணாயிசம் என்றால் உலகாத வீடு கிடையாத உடை ஆராசுவர் என்று சொன்னார். இன்றைக்கு சொல்லி இருக்கிறார், எல்லோருக்கும் வீடு வேண்டும், பொருளாதாரத்தை உயர்த்தப்பட வேண்டும், எல்லோரும் 2 சக்கர வாகனத்திலே பயணம் செய்ய வேண்டும் என்று அவருடைய மனிதநேயத்தோடு இன்றைக்கு அறிவித்திருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, 2 ஆட்சியில் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று அன்றைக்கு நான் சொல்லவில்லை. அது மனத்து விடக்கூடாது. புரட்சித் தலைவர் வரையிலும் புரட்சித் தலைவர் அம்மா வரையிலும் புனித ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றது. இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 2 ஆட்சியும் மாற்றப்பட வேண்டும் என்று எல்லோரும் விரும்புகிறார்கள். புதிய அங்கே பயணத்தை மேற்கொண்டிருக்கிற அவர் வெற்றி என்பது மக்கள் சக்தியால் தமிழகத்திலே மிக விரைவிலே உருவாகும். அதை எந்த சக்தியாலும் முறியடிக்க முடியாது என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தை தெரிவித்து